நாம் இப்பொழுதும் தேவனுடைய செய்திக்காய் கடந்து போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவதற்கு நாம் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுது? நல்லவனும் பரிசுத்தமும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். இது ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமில் உள்ள சபையான் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். இந்த வார்த்தைகளானது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பர்னபா என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பர்னபா நல்லவனும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் அவன் நிலைத்திருந்தபடினாலே கர்த்தரிடத்துல அநேக ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு சபை இன்னும் நிரம்பி வழியணும், ஆண்டோடைய ஜனங்க திரளா இந்த பூமியில பெருகணும், தேவ மக்கள் அநேகரா பெருகணும், சபை பெருகணும், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அனுதினமும் சபையில கூட்டி சேர்க்கப்படணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல சத்தமா கை வைத்தி. அதுதான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஒரே சிந்தையோடு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். தேவச்சனமே, உங்க எல்லாருடைய விருப்பம் அதுவாக இருக்கும்போது நமக்காய் தேவன் செயல்பட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, கர்த்தரிடத்தில் ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்? நல்லவங்களா இருக்கணும். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பர்னபா அப்படிப்பட்டவராய் இருந்தார். இந்த பர்னபா யாருன்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சீப்ரோ தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே. அல்லேலூயா. இந்த பர்னபா எங்கு வசித்தார்? சீப்ரு தீவில் வசித்தார். அவன் ஒரு லேவியன், லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அவருடைய பேர் யோசே. யோசேப்பு ஆக்சுவலாக இங்கே யோசேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோசே சீஷர்களாலே பெயரிடப்பட்டவர். பர்னபா என்ற பெயர், பர்னபாவோட அர்த்தம் என்னது? ஆறுதலின் மகன். இவர் பேர்ல ஆறுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் அவருக்கு பர்னபா என்று பெயரிட்டார்கள். அருமையான தேவஜனமே, இப்படியான இந்த மனிதன் சாதாரண ஒரு லேவியன். சீஷர்களுடைய காலத்தில் அவனும் சீஷர்களோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த, இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் சீஷர்களோடு இணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த பர்னபா என்கிற மனிதன். இவர் சாதாரண ஒரு மனுஷன். அருமையான தேவச்சனமே, அப்படியான அவரை பார்த்து அநேக ஜனங்கள் தேவனிடத்தில் கூட்டி சேர்க்கப்பட்ட அந்த அற்புத காரியத்துக்கு அவர் தகுதி உள்ளவரானார். அதற்கு முதல் காரணம், அவர் எப்படி இருந்தாரா? நல்லவராக இருந்தார். என்னப்பா அவர் நல்லவராக இருந்தார்? எப்படி நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில் வைத்தான். ஆக்சுவலாக இன்னைக்கு செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற காணிக்கை பற்றிய செய்தியை நான் சொல்லவே கூடாது, எந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது ஏசப்பா,
அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பர்னபா அப்படின்ற கேரக்டர் தானே. ஸோ இதை குறித்து நம்ம பிரசங்கிப்போன்னு எடுத்த உடனே விளக்க உரையில் முதல்ல கொடுக்கப்பட்ட காரியம் என்னென்னா, அவன் நல்லவன். எதனாலனா அவன் கர்த்தருக்காக கொடுத்தானான். அல்லேலூயா. இது என்னுடைய செய்தி அல்ல, ஆவியானுடைய செய்தி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இப்போ கொடுக்கறத பற்றி நான் பேசினா நீங்கள்லாம் உடனே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க? சபையில் தேவை இருக்குது, தேவை இல்லாமல் இல்லை. கட்டட வேலை நடக்குது, இன்னும் நிறைவான வேலைகள் அநேகமாக இருக்குது. ஸோ இன்டைரக்டாக நம்மளை குத்தி பேசுகிறாங்களோ, இன்டைரக்டாக நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அப்படின்னு மக்கள் மனதில் அந்த எண்ணத்தை உருவாக்கிடக்கூடாது என்பதை நான் ரொம்ப யோசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆவியானவர் பர்னபாவை பற்றி பேசணுன்ற காரியத்தை என் சிந்தனையில் கொடுத்து அவரை குறித்து ஆராயும் போது முதல் வந்த காரியமே இந்த வசனம் தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஸோ இதை நீங்கள் ஆவியான பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, 35 வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 35 வசனம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் அவனவனுக்கு தேவையான பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். என்னத்தை வச்சாங்க? 34ஆம் வசனத்தை வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவனின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வைத்தார்கள். நிலங்கள் அப்படின்னா தங்களுக்கென்று வைத்துக்கொண்டு எக்ஸஸ் இல்லை, தனக்குன்னு வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டத்துக்கு மிஞ்சி இருக்கிற வீட்டை விற்கல. அப்படிலாம் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இல்லை, ரொம்ப சாதாரண மக்கள் தான். அருமையான தேவச்சனமே, விசுவாச மக்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சபைகள் கட்டப்படணும், விசுவாசிகள் பெருகணும். ஸோ அப்போ இந்த சபையின் தேவைகள் திருப்தியாக்கப்படணும். மக்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டு மக்கள் வராங்க. ஸோ அவங்க எல்லாம் திருப்தியாக வாழணும். இதுக்காக அவர்கள் சௌகரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கென்று வைத்திருந்ததை என்ன பண்ணாங்களாம்? சொல்ல மாட்டீங்களா? பாதப்படியில் வச்சான்னு மட்டும் சொல்கிறீங்களே, அதுக்கு முன்ன சொல்லப்பட்ட வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. தங்களுக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் பாதப்படினா யாருக்கு கொடுத்தாங்க? ஆண்டவராகிய தேவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் பாதப்படியில் வச்சாங்கன்னா அப்போஸ்தலர் எடுத்து சாப்பிட்டு பட்டு புடவை கட்டிட்டு இல்லை பட்டு வேஷம் கட்டிட்டு அவங்க ஜாலியாக பெரிய பெரிய பங்களா கட்டிட்டு வாழ்கிறதுக்காக கொடுத்தாரு? இல்லை, ஊழியம் வளர்கிறதுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல நீங்கள் சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் உபதேசத்தில் 10ல் 1 பங்கு தான் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷமானது எப்படி சொல்லியிருக்கு? உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கென்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் ஃபுல் ஃபீட்டில் உட்காரல, இல்லை வாசப்படியில் உட்காரல. எங்கே உட்கார்ந்துருந்தான்னு வேதம் சொல்லுது. நல்ல பைபிள் படிக்கிறீங்க, வெரி குட். எங்கே உட்கார்ந்துருந்தாரு? காணிக்கை பெட்டி பக்கத்தில். அப்போ அவருடைய எண்ணம் என்ன? யார் யார் எவ்வளோ காணிக்க போடுறாங்க பார்க்கணுன்றது தான். ஆனால் அவர் எப்படி பார்த்தாரு? நம்ம பார்க்குற பிரகாரம் பார்க்கல. யார் உண்மையாக போடுறாங்க, யார் உத்தமமாக கொடுக்குறாங்க, அதை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்போது மோசே கிட்ட ஆண்டவர் உதார்த்தமாய் கொடுக்கிற இடத்துல கேட்டு வாங்குன்றார். கேட்கறது நம்மளுடைய ஊழியம் அல்ல, அதை கேட்காமலே உதார்த்தமாய் கொடுக்கிற மக்களை உருவாக்குறது தான் நம்மளுடைய ஊழியம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் காணிக்க பெட்டி பக்கத்தில் உட்காந்து யார் யார் எவ்வளோ காணிக்க போடுறாங்கன்றதை பார்த்தாரு. ஆனால் அதில் முக்கியமாக கவனித்த விஷயம்னா, ஒரு விதவை தாய் 2 காசு அவங்க கையில் நாளைக்கு வாழ்வாதாரம் இருந்தது, அவ்வளோதான். அதை கொண்டு வந்து போட்டாங்க. அப்போ அவங்க பார்த்து என்ன சொன்னார்? எல்லாரும் தாங்கிட்ட இருக்கிறதுலேருந்து கொஞ்சத்தை கொடுத்தாங்க. இந்த அம்மாவோ தனக்கென்று இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க.
அப்போ அந்த அம்மாவுடைய மனசு என்ன நிலைமையில் அது கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ கொடுத்துட்டேன், நாளைக்குரிய தேவையை ஆண்டவர் பார்த்துக்குவார். இதை தான் ஆண்டவர் நான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறார். நீங்கள் எவ்வளோ தரீங்க என்பதை அவர் கணக்கு பார்க்கிறவர் அல்ல, நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு தரீங்கன்றதான் முக்கியம். அருமையான தேவஜனமே, உண்மையாகவே உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு காணிக்கை பைசாவும், நீங்கள் போடுற ஒவ்வொரு காணிக்கை பைசாவும் உங்கள் வாழ்க்கைக்கு அது எவ்வளோ பெரிய தேவைகளை சந்திக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ மேன்மைகளை தரும், எத்தனை இக்கட்டிலிருந்து அது உங்களை தப்புவிக்கும் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. கர்த்தரும் அறிவார். ஆனால் விதவை தாயாகிய அந்த அம்மா கிட்ட போய் எலியா கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, அடுத்த வேளை சாப்பிட்டு சாக போகிறோம், அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு, சாப்பிட்டு சாக போகிறோம், இந்த ஊராப்போ கொஞ்சம் சுட்டு நானே என் பிள்ளைய சாப்பிட்டு இதோட செத்துற போகிறோம், அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. ஆனால் அதில் எலியா சொல்கிறாரு, அதில் முதல் பங்கை எனக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் எனக்கு கொடுன்னு சொன்ன வார்த்தையில் கீழ்ப்படித்த போது அந்த அம்மாவுக்கு நடந்த காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. பஞ்சகால முடிய மட்டும் அந்த அம்மா மட்டும் இல்லை, அவள் பிள்ளை மட்டும் இல்லை, அவளோடு இருந்த அத்தனை பேரும், எவ்வளோ பேர் இருந்தாங்க அவள் குடும்பத்தான்னு தெரியாது, அவ்வளோ பேரும் பஞ்சகால முடிய மட்டும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. இதை தாங்க கர்த்தர் செய்கிறவர். தேவனுடைய வார்த்தைக்காக, அவருடைய உத்தம வார்த்தைக்காக நம்ம கீழ்ப்படியும் போது நாம் கொடுக்கிறத அவர் கணக்கு பார்க்கிறவர் இல்லை, ஆனால் கணக்கு பார்க்கிற தாவீது இந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாசியா அன்னைக்கே மாறிட்டார். தாவீது சொல்றார், அவர் 10ல் 1 பங்கு கொடுக்கல, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்தது எல்லாமே உமக்கு தான் அப்படின்னு சொல்றார். எனக்குள்ளது எல்லாமே உங்களுக்கு தான், நான் உமக்காக பிரதிஷ்டை பண்றேன் அப்படின்னு தாவீது சொல்றார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாச மக்களாக நீங்களும் நானும் மாறணும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார், அவருக்கென்று கொடுக்கிறத ஒன்றை எனக்கு திரும்ப கொடுக்காம இருக்கவே மாட்டார். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ திரும்ப அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே, அருமையாக அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாதுன்றத இந்த இடத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே 1 பங்கை வஞ்சித்து வைத்து, மனைவி அறிய அனனியா சப்பீரால் என்பதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த அனனியாவும் சப்பீராலும் தன் நிலத்தை விற்றார்கள். பர்னபாஸ் செஞ்சது போல அவங்கள நிலத்தை விற்கிறாங்க, கொடுக்கணுன்ற மனப்பக்குவத்துல தான் வித்தாங்க. வித்து கொண்டு வரும்போது என்ன அவங்க சிந்தனைக்குள்ள வந்துச்சு வாசிங்க. தன் மனைவி அறிய, இதுதான் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி 2 பேருமே பிளான் பண்ணி தான் அதை செய்யறாங்க. கிரயத்தை 1 பங்கை வஞ்சித்து வைத்து 1 பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைத்தார்கள். அப்போது பேதுரு அவங்கள பார்த்து என்ன சொல்றார் பாருங்க. அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் 1 பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப கொடுக்க முடியாதபடி நம்ம இருதயத்தை வஞ்சிக்குது. அதனால அங்க யாருடைய செயல்பாடு? அது சாத்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நம்ம இருதயத்தை வஞ்சிக்கிறான். நீ கொடுத்துடாத, அடுத்த வேலை உனக்கு என்ன பண்ணுவ, எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவ, உன் வாழ்க்கைக்கு நீ என்ன பண்ணுவ, இப்படி சொல்லி 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 நம்மளை என்ன பண்ணுறான், கர்த்தர் கொடுப்பார் என்ற காரியத்தை அழிச்சு நீ என்ன பண்ணுவேன்ற சிந்தையை நமக்குள்ள உருவாக்கி நம்மை வஞ்சிக்கிறான் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கு. இதுதான் உண்மை. நீ விற்கும் முன்னே யாருடையது அந்த இடம்? உன்னுடையது. யாராவது உன்னை கம்பல் பண்ணி நீ கொடுத்துதான் ஆகணும்னு கேட்டாங்களா? நீ வித்து கொண்டு வந்து வெயின்னு சொன்னாங்களா? சொல்லலையே, உன்னுடையது. அதை விற்ற பின்பும் யாருடையது? உன்னுடையது. அது உனக்குள்ளது. பணம் உன் கையில தான் இருக்கு. நீ அதை நீயே கூட முழுசா வச்சிருந்துருக்கலாம். நீ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல. ஆனா நீ என்ன பண்ண, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அதை வஞ்சித்து கொடுத்தல, அதான் தப்பு. நீ கொடுக்காம போனாலும் யாரும் கேட்க போறது இல்ல. கொடுக்கணும்னு ஏவுதல் பெற்றோம், நீ அதை வஞ்சிக்கிறல்ல. ஆண்டவருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டோம், அதை செய்யாதபடிக்கு உன் இருதயம் நீ கட்டுப்பாடு பண்றல, அதுதான் அங்க பாவம்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள கொடுக்கும்படி ஏவப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதுல வஞ்சிக்கிற ஆவி நமக்குள்ள செயல்பட ஒப்பு கொடுப்போமானால் அதுதான் பாவமா எண்ணப்படுது. தேவஜனமே,
அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அனனியா சப்பீரால் அப்படி தேவனை வஞ்சித்தபடினால பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ பொய் சொன்னா என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியம் யாருக்கு விரோதமாக சொல்லப்பட்ட பொய்யா இருக்கு? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ என்ன நினைக்கிற, என்ன சிந்திக்கிற, என்ன யோசிக்கிற, எல்லாவற்றையும் அவர் அறிந்தவரா இருக்கிறார். ஒரு சிந்தனையில் இருக்கிறத தெரிஞ்ச தேவனுக்கு முன்னால் மனுஷனுக்கு மறைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சொன்னாதான் தெரியும். ஆனால் மனுஷன் நமக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிற தேவனிடத்தில் எதையுமே நம்ம மறைக்க முடியாது. உள்ளுக்குள்ள வஞ்சனை உள்ள ஆவியோடு நம்ம வாழ்வோமானால், வஞ்சிக்கிற ஆவியோடு வாழ்வோமானால், ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ செய்தாய், பொய் சொன்னாய் என்று சொல்லப்படும். பொய் சொல்லுகிறவனுக்கு எங்க பிரச்சனை வருது? கட்டளையில் ஒரு பிரச்சனை, ஒரு கட்டளை என்ன? பொய் சொல்லாதிருப்பாயாக. அல்லேலூயா. எங்க போய் அடி வாங்குது பாருங்க. கட்டளையில் ஒன்று மீறினபடினாலே இவளுக்கு நடந்த சம்பவம் என்ன? நீங்க வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இங்கு கர்த்தர், அதாவது ஒரு இடத்துல இவருக்கு ஏரோது கர்த்தருக்கு விரோதமா பேசும்போது அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் அவனை அடித்தார். நல்ல சத்தமா சொல்லுங்க, அடித்தார். அப்ப இங்கேயே அந்த வார்த்தை சொல்லப்படலாம் இல்லையா? இதே ஆரோனோட பிள்ளைங்க 2 பேர் அந்நிய அக்னியை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்கள அடித்தான்னு வசனம் இருக்கும். ஒவ்வொரு வசனமும் ரொம்ப கருத்தோடு எழுதப்பட்டது, ஏனோ தானன்று எழுதப்படலை தெய்வச்சனமே. அவர்களை அடித்தார் என்று வேதம் சொல்லியிருக்கோம். ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? விழுந்து ஜீவனை விட்டான். யார் அவனை அடிக்கல? கர்த்தர் அவனை அடிக்கல. அவன் செய்த பாவமே அவனுக்கு என்ன உண்டாயிடுச்சு? மனசாட்சி அவனை குத்துண்டு சாகடிக்குது தெய்வச்சனமே. அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்கிற கிரியை இந்த பணத்தில் மட்டும் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க காணிக்கைகளை உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது, நீங்கள் எல்லாரும் உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஆனால் இன்னும் எத்தனையோ காரியங்களை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் ஆராதனைக்கு வந்து போகிறதுலே திருப்தி ஆகிடுறீங்க, காணிக்க போடுறதுலே திருப்தி ஆகிடுறீங்க. தேவனுக்கு அதில் திருப்தி இல்லை. நீங்கள் திருப்தி அடைஞ்சிக்கலாம், கத்துறதுல திருப்தி ஆகல. ஆண்டு சிலர் ஆதியில நீ கொண்ட அன்பை என் மேல விட்டாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் மேல நீ அன்பு வச்சு ஆரம்பத்தில் செய்த காரியங்களை இப்ப நினைச்சு பாரு. நீ எனக்காக எவ்வளவு ஓடின, இப்ப எவ்வளவுக்காக ஓடுற? உன் குடும்பத்தை எவ்வளவு எனக்காக தத்தம் பண்ண, இப்ப எனக்காக நீ எப்படி வச்சிருக்கிற? அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாமே அவருக்கு சொந்தம்தான். உங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க. முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்குறான்னு தெரிஞ்சாதான் எதை கொடுக்கணுன்றது நமக்கு புரியும். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரு? நிறைய கொடுத்துக்கிறாரு சொல்லக்கூடாது, என்னென்ன கொடுத்துக்கிறாரு? வீடு வாசல் ஒன்றா தான் இருக்கும். வீடு, பிள்ளைங்க, நல்ல குடும்பம், நல்ல உறவுகள் இல்லையா? அதுக்கப்புறம் பணம், ஆஸ்தி, படிப்பு, திறமை, அறிவு. நிறைய பேர் சொல்லுவாங்க செய்யும் வேலையே தெய்வம். நான் சொல்கிறேன், அந்த வேலையை செய்யறதுக்கு உன் கை கால் நல்லா இருக்கணும்ல, உன் புத்தி நல்லா இருக்கணும்ல, உன் அறிவு நல்லா இருக்கணும்ல. அது இருந்தால் தானே அந்த வேலையை செய்ய முடியும். அப்புறம் தானே அது தெய்வமாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கில அழகா சொல்றாரு, அவன் செய்கிற வேலையை சிறப்பாக செய்வதற்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணுமா. அதை கொடுக்காட்டா உன்னால என்ன பண்ண முடியாது, அந்த வேலையை கூட செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்ம புத்தி சரியாக செயல்படணும், நம்ம உடம்பு நல்லா செயல்படணும், நம்ம அறிவு சரியாக பயன்படுத்தணும், நமக்கு இருக்கிற திறமைகள் நல்லா செயல்படணும். எல்லாம் செயல்பட்டால் தான் இந்த உலகத்தில் மேன்மையை நம்ம பெற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. இவ்வளோ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலே நாம் வாழ்வதற்கு ஒரு நல்ல வீடு, நாம் இருப்பதற்கு நல்ல ஒரு குடும்பம், நம்மள உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, அது எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருக்கிறார். இது எல்லாத்துலேயும் எவ்வளோ நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, இது எல்லாத்துலேயும் எவ்வளோ நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிங்க கொடுக்க முடியும்னு கேட்குறீங்களா? குடும்பத்தில் கணவன் மனைவி இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் வந்தவொடனே அதை செய்யலை இதை செய்யலைன்னு கேட்குறீங்களா? அம்மா இன்னைக்கு ஊழியத்துக்கு போனியா, ஐயா நீங்கள் இன்னைக்கு ஏதாவது ஊழியம் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குற மனைவி கணவன் எத்தனை பேர்?
இன்னைக்கு ஒருத்தருக்காக ஏசப்பா பற்றி சொன்னீங்களாப்பா அப்படின்னு கேட்குற மனைவி எத்தனை பேர்? இல்லை ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேட்குற மனைவி எத்தனை பேர்? இல்லை மனைவிமாரை பார்த்து ஏம்மா இன்னைக்கு வீட்டில் இருந்திய எவ்வளோ நேரம் நீ ஜெபம் பண்ண, எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ண, ஒருத்தருக்காக சுவிசேஷம் சொன்னியா, ஊழியத்துக்கு போனியா அப்படின்னு கேட்குற ஆள் எத்தனை பேர்? அல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, இவ்வளோ பெரிய கூட்டம் உருவானதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய பாஸ்டர் சாம்சன் ஐயா அவர்கள். டெய்லி வீட்டில் வந்து சோறாக்கணியா, துணி துவச்சி போட்டியா, ஒரு நாளும் எனக்கு கேட்டதில்லை பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, நீ சாப்பிட்டியா, உன் குடும்பம் நல்லா இருக்குதா, இந்த மாதிரிலாம் அவர் கேட்டதே கிடையாது. அவர் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு போனியா, மக்களை பார்த்தியா, ஜனங்களை விசாரிச்சியா, யார் யார் வீட்டுக்கு போன, யார் யாரை கவனிச்ச, எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ண. அன்றைக்கெல்லாம் அது ரொம்ப எனக்கு கடுப்பாக கூட இருக்கும். அல்லேலூயா. எனக்கு வேதனையாக கூட இருக்கும். என்ன இந்த மனுஷன் இவரை நம்பி தானே வந்தோம், ஒரு நாள்லாம் சாப்பிட்டியான்னு கேட்குறாரு அப்படின்னு வருத்தமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் அவர் மேன்மையானதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளோ திரள் கூட்டம் உட்கார்ந்துருப்பது அவருடைய மகத்தான கிருபை. ஆரம்ப நாட்களில் ஓடி ஓடி தேவ சமூகத்தில் ஓட்டுறது தான் இன்னைக்கு உட்கார்ந்து பார்க்க தேவன் உதவி செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அருமை தெய்வச்சனமே, நாம் ஒன்று கூடி இந்த காரியத்தை செய்யாத வரையிலும் தேவ ஜனங்கள் பெருக முடியாது. ஆத்துமாக்களை நாம் கொண்டு வர முடியாது. கர்த்தரிடத்தில் ஜனங்களை கொண்டு வரனா நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரயாசப்படணும். பர்னபாவுக்குள்ள இந்த வாஞ்சை இருந்துச்சு, எனக்குள்ளது எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக கொடுத்து நான் செயல்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது பர்னபா தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று பார்க்க. இரண்டாவது காரியம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தார். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இங்கே நடந்த சம்பவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பர்னபா இரண்டாவது செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, பவுலை கொண்டு வந்து சீஷர்களோடு இணைக்கிறார். ஏன் அவர் இணைச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21-22 ரெண்டுமே வாசிங்க. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா? சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் எப்படிப்பட்டவர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்டவர்? கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கையிட்ட ஒவ்வொருவரையும் அவன் கொன்று குவித்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. கொன்றது மாத்திரல, அநேகர் சிறையில் பிடிச்சி சித்திரவதை பண்ணி வேதனைப்படுத்தினவன். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படிக்கு தமஸ்குல இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, லெட்டர் வாங்கிட்டு வர்றார். மக்களை எல்லாம் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள எல்லாரையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சி கொல்லணும். இதுதான் அவனுடைய விருப்பமாய் செயல்பட்டான். அப்படிப்பட்டவனை தேவன் சந்தித்தார். அவன் மனம் மாறினான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவன் எங்கே வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாலும் மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, இவன் ஏதோ தந்திரம் பண்ணி வந்திருக்கிறான். இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க நைஸாக சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுவான், பிடிச்சி கொண்டு போய் சிறையில் அடிச்சிருவான், பிடிச்சி கொண்டு போய் வதைப்பான். ஸோ இப்படி இவன் சவுல் இப்படிப்பட்டது தான் என்பதை மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிற நேரம் யாருமே அவனை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அவனை நம்ப மாட்டேன்றாங்க. அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அவன் வார்த்தையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, சவுலோட நிலைமை எப்படி இருந்திருக்கும். இப்போ அவன் கெட்டவனாக இருந்தப்ப எல்லாரும் பயந்தாங்க, ஓகே. இப்போ நல்லவன் ஆயிட்டான், இவன் எல்லாருக்கும் நன்மை செய்ய வந்திருக்கிறான். ஆனால் இதை கூட மக்கள் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஊழியத்தை யாரும் அங்கீகரிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
பர்னபா தான் தைரியமா வந்து என்ன பண்றாரு, சவுலை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் நம்பி அவ்வளோ திரள் கூட்டத்தின் மத்தியில் பர்னபா ஒரு மனுஷன் தான் சவுலை நம்பினார். ஒருவேளை அன்னைக்கு அவர் நம்பாமல் விட்டுருந்தார்னா பவுல் எப்படி இருந்திருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யவும், இவ்வளோ புஸ்தகங்களை எழுதி கொடுக்கவும், வேதத்தில் முக்கால்வாசி அவருடைய எழுத்துக்களாக இருக்குது. இவ்வளோ காரியத்தை செய்யக்கூடிய பவுலை அன்னைக்கே அழிஞ்சிட்டு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பர்னபா, கர்த்தர் பர்னபாவின் திட்டத்தில் இருந்து, தேவனுடைய திட்டத்தில் பர்னபா நின்னபடினாலே அவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டான். இவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இவன் பரிசுத்த ஃபஸ்ட்டு காரியம் பார்த்தோம், அவன் நல்லவனும், ரெண்டாவது அவன் பரிசுத்த ஆவியில அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனால தான் கெட்டவனா பார்க்க முடியாது, நல்லவனா பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த மனுஷனையும் நல்லவனா பார்க்கக்கூடிய ஆவி யார்கிட்ட தான் இருக்கும்? அவன் நிகழ்காலம் எப்படி இருக்கு, அவன் கடந்த காலம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றது யாருடைய வேலை இல்லை? பரிசுத்த ஆவியோட வேலை இல்லை. அல்லேலூயா. அவன் எதிர்காலத்தில் எப்படி பயன்பட போகிறான் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிற பார்வை. ஆகையினால ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிற மனுஷங்க எதை பார்க்க மாட்டாங்க? அவனை கடந்த காலத்தை பார்க்கவே. இவன் திருடனாச்சு, இவன் எத்தனாச்சு, இவன் ஏமாத்துக்காரனாச்சு, இவன் பொல்லாதவனாச்சு, இவன் ரவுடியாச்சு, இவன் குடும்பத்தில் சரியில்லாத வாழ்க்கை, இந்த பிள்ளை வாழ்க்கை சரியில்லையே, இவங்களோட குணா சரியில்லையே, இதெல்லாம் யார் பார்க்கறது? இப்படி பார்க்குற ஆள் யாரு? உலகத்தான் இல்லைம்மா. இங்கே உட்காந்துட்டு பரிசுத்த ஆவியில் இல்லாத ஆள் என்ன பண்ணோம்? இதைத்தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க இப்படி இருந்தப்பட்ட ஆளுங்க, இவங்க இப்படி வாழ்ந்த ஆட்கள், இவங்களெல்லாம் ஏற்றி வைக்க முடியுமா, இவங்கெல்லாம் ஊழியத்தை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறது யாரு? மாம்ச ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிற ஆளுங்க எப்படி பார்ப்பாங்க? இவங்களையும் தேவன் வல்லமையாக பயன்படுத்த வல்லவர். இவங்க கிட்ட இருந்தும் வார்த்தை பயங்கரமாக வரும். இவங்க கிட்ட இருந்தும் இவங்க எதிர்காலத்தில் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தக்கூடிய ஆள் என்பதை பார்க்கக்கூடிய கண்ணை கொடுக்கிறவர் யாரு? பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை என் ஜனங்களுக்கு தாரும். எத்தனை பேர் இன்னும் குருடாகி, குருடனுக்கு குருட வழி காட்டுறது போல உன் கண்ணில் இவ்வளோ பெரிய அழுக்க வச்சுட்டு மற்றவன் கண்ணில் இருக்க துரும்ப பார்த்து, ஐயோ இது எவ்வளோ பெரிய மோசமாக இருக்கு பாரு. அல்லேலூயா. அப்படி பார்க்குற ஆவி எப்பேற்பட்ட ஆவி? பொல்லாத ஆவி. நீங்கள் இன்னும் உங்கள் பிதாவினாலே கற்பிக்கப்பட்ட பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னு அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவஜனமே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக இருப்போனா இந்த குடும்பம் போய் ரட்சிக்கப்படுமா? இவங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம், இது பேய்ங்க, இது பிசாசில் ஆளுக பண்ணியிருக்குதுங்க, இது அந்தகாரமே அது வாழ்க்கையாக இருக்குது, சூன்ய மந்திரமே இதோட வாழ்க்கையாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ சொன்னாலும் இது பரிசுத்தத்தை தேடாது. அப்படிப்பட்ட ஜனங்க தான் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், பாவிகளுக்கும் அக்கிரமக்காரர்களையும் அவர் தேடி வந்த தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. பாவிகளையும் அக்கிரமக்காரர்களையும் ரட்சிக்கும்படியா நான் வந்தேன்னு சொல்றார். அப்போ இங்கே இருக்கிறவங்களா சபைக்குள்ளே வர்ற முதல் ஆட்கள் எப்படி இருப்பாங்க? பாவியாக தான் இருப்பாங்க, அக்கிரமக்காரர்களாக தான் இருப்பாங்க, பேய் காரியங்களை கட்டப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நிகழ்காரியத்தை பார்க்காமல், கடந்த காரியங்களை பார்க்காமல், இனி வரப்போகிற நாட்கள் அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்ற பார்க்குற தரிசன கண்ணு தான் உங்களுக்கு எனக்கு வேணும் தேவஜனமே. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா பர்னபாவை போல அந்த ஆவியை பெற்றவர்களாய் பரிசுத்த ஆவியில் நிரம்பினவங்களால தான் இந்த கண்ணை திறந்து பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆத்துமக்களை ஒன்று கூட்ட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுலை கொண்டு வந்து சீஷர்களோடு இணைந்து அவர் ஊழியத்தில் நிற்க வச்சதுனால எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அந்த ஒரு மனுஷனை அவர் ரெக்கமெண்ட் பண்ணி நிற்க வச்சாரு, எவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பிட்டார். பவுல் செய்த அத்தனை ஊழியத்துக்கையும் ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேரும்? பர்னபாவை போய் சேரும். ரெண்டாவது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 15 அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட
யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு? வேண்டாம் வேண்டாம், இந்த மார்க் வேண்டாம். இவன் மார்க் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் பின்மாற்றத்தில் இருந்தவன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விலகி போன ஒரு மனிதன். தேவனை ஆராதித்தோ அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் பின்மாற்றமாய் போன ஒரு மனிதன், ஊழியத்தை விட்டே போனவர். அப்படிப்பட்ட ஆளை பவுல் என்ன சொல்றாரு? இவன் ஊழியத்துக்கு சரிப்பட மாட்டான், வேண்டாம், கூட்டிகிட்டு வராதன்றார். ஆனால் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இங்கே பெரிய வாக்குவாதம் உண்டாகுது. இல்லை நான் கூட்டு வருவேன்றார். இல்லை, நீ கூட்டு வரக்கூடாது, ஊழியத்துக்கு சரிப்பட மாட்டான் அப்படின்னு சொன்ன அதே ஆளு நீங்கள் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. தீமோத்தேயு கிட்ட சொல்றார் பவுல். இப்ப யாரை கூட்டு வர சொல்றாரு? மார்க்குவை என்ன பண்ணு, கூட்டிட்டு வா, ஊழியத்துக்கு திரும்ப கூட்டிட்டு வான்றார். கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை பத்தி சொல்றாரு, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ள. சத்தமா சொல்லுங்களேன். அவன் இவர் தான் முதல்ல என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் பிரயாணம், ஊழிய பிரயாணத்துல இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவனை கூட்டிட்டு வராதன்னு பர்னபா கிட்ட சொன்னவர். 2வது பிரயாணத்துல தீமோத்தேயு கிட்ட சொல்றார், அவன் ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவங்க லாக்கிப்பட மாட்டாங்க, இவங்க சரிப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஊழியம் செய்ய லாக்கி இல்லை அப்படின்னு யாரையும் நம்ம புறம்பே தள்ளவே கூடாது. யாரை கொண்டோ தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். முக்கியமாக இந்த பர்னபாயோட ரோல் இங்கே என்னன்னா, பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனை பிரயோஜனமாக மாற்றுறதுக்கு கூடவே வச்சு ட்ரைன் பண்ணுறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாட தெரியாத ஆளை கூட வச்சு பாட வைக்கிறது தான் பெருமை. அல்லேலூயா. பாட தெரிஞ்சவனை கூட்டு வந்து சிலிம் காட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்றுமே தெரியாதவனை கூட்டு வந்து அவனை உருவாக்குறது தான் மேன்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பேசவே தெரியாதுன்ற ஆள் பிரசங்கிக்கணும், அதுதான் மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாமளே என்ன பண்ணக்கூடாது, அடக்கி வச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் பேச முடியாது. நிறைய வீட்டில் பார்ப்பேன், மனைவிமார் புருஷமார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உட்காருங்க, ஒன்றும் தெரியாது உட்காருங்கன்னே உட்கார வச்சுருவாங்க. நிறைய வீட்டில் ஆண்கள் பெண்களை, உனக்கு ஒன்றும் தெரியாது உள்ளப்போ, உனக்கு ஒன்றும் தெரியாது உள்ளப்போ. எப்போ தான் தெரிஞ்சுக்கிறது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் சொல்லணும், தெரியாததை புரிய வைக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், நீ எண்ணத்தில் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் கற்றுக்கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ உங்களோட இருக்கிற மக்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அவரை உருவாக்குற மனுஷன் தான் பர்னபா. ஒன்றும் அறியாத மனுஷனை உருவாக்கி பவுலே பார்த்து இவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனமானவன் சொல்ல வச்சுட்டார் பாருங்க. அந்த காரியத்தை செய்யத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த ஆவி வேணும்னு கேட்குறீங்க? இது சரிப்படாது தூக்கி போடுறதுக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் வைக்கல. சரியில்லாததையும் சரியாக்குறவன் தான் பர்னபா. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாததை உருவாக்குறவன் தான் பர்னபா. இது கிறிஸ்துவின் ஆவி, இது கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவியோடைய ஆவி. இந்த ஆவியில நாம நீங்கள நிரப்பப்படணும். அல்லேலூயா. யாரையும் உதாசீனம் பண்ணாதீங்க, எல்லாரையும் கட்டி எழுப்புங்க, எல்லாரையும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய காலம் வச்சா அவர் எடுத்து பயன்படுத்திக்குவார். அவருக்கு வேண்டியது ஒரு ஆள், அவ்வளோதான். செயல்பட போகிறவர் ஆவியானவர். உங்களை கொண்ட என்ன கொண்ட ஒன்றுமே இல்லை. நிறுத்த போகிறவர் நிறுத்திட்டா போதும், அவர் நடத்தி கொள்ளுவார். அல்லேலூயா. ஸோ தேவச்சனமே, இன்றைக்கு இந்த பர்னபாவின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பின மனிதனா பர்னபா செயல்பட்டது போல எதையும் தூக்கி எறிய, எதையும் புறக்கணிக்க, யாரையும் உதாசீனம் பண்ணாதபடி எல்லோரையும் உருவாக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை கூட சொல்லாதீங்க, நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் பார்த்துருக்கேன், அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அநேக பிள்ளைங்கள் உலகத்தால் தூக்கி எறியப்பட்ட பிள்ளைங்க கண்ணீரோடு சொல்லியிருக்காங்க, என் பெற்றோர் கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அவங்களை நம்புவார். அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, ஆவியான சொல்லுகிற சத்தத்தை கேளுங்க. யாரையும் உதாசீனம் பண்ணாதீங்க, யாரையும் தூக்கியாரு எந்த உறவுகளையும் உதாசீனம் பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க உறவுகள் தேவனை அறியாது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க நாடாம தேடாம அன்பு காட்டாம இருந்தீங்கன்னா எப்படி அவங்கள ரட்சிப்பீங்க? ஸோ இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லி யாரை ஏமாத்திக்காதீங்க. கர்த்தரை ஏமாத்துறதோட இல்லாமல் உங்களை நீங்கள் ஏமாத்திக்காதீங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய வழியை நீங்களே அடைச்சிக்காதீங்க. மூன்றாவது காரியம், வேகமாக போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அநேக ஜனங்களுக்கு அவங்க 2 பேரை சேர்ந்து உபதேசம் பண்றாங்க. சவுலை போய் கூட்டிட்டு வர்றார். பவுலை கூட்டிட்டு வந்து எல்லாரும் உபதேசம் பண்றாங்க. ஏன் அங்கே பர்னபாவால செய்ய முடியாதா? பர்னபாவால செய்ய முடியும். நல்ல ஒரு பிரசங்கி, அவன் நல்ல ஒரு உபதேசி. ஆனா ஏன் சவுலை போய் கூட்டிட்டு வந்தான் அப்படின்னா 19ஆம் வசனம் வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அஞ்சி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். இப்ப உங்க சுவிசேஷம் ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொன்னதுனால பயந்து போய் அந்நியர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காம இவங்க யாருக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க? யூதர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் மாத்திரம் அந்தோக்கியா பட்டணத்துக்கு வந்து, இப்ப அந்தோக்கியா பட்டணம் என்பது கிரேக்கருடைய ஆட்சியில இருக்குது. கிரேக்கர்கள் அன்னைக்கு ஆட்சியில இருந்தாங்க. இப்ப நம்ம அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற யார்கிட்டயா போய் சுவிசேஷம் சொல்ல முடியுதா? சாதாரண மக்கள்கிட்ட சொன்னாலும் விட்டுருவாங்க. இப்போ நம்ம எம்எல்ஏக்கோ இல்லை எம்பிக்கோ யாருக்கா போய் சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே இவங்களை பிடிச்சின்னு போய் ஜெயில் போடுங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த ஒரு நிலைமை அன்னைக்கு, இதே நிலைமை தான் அன்னைக்கு வந்துச்சு. கிரேக்கர்கள் ஆளுகையில் இருந்ததுனால அவங்கள யாரும் என்ன பண்ண முடியாது, நெருங்கி போனால் பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, இது தெரியும். ஆனாலும் விசுவாச பிள்ளைகள் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அந்த அந்தியோக்கியா பட்டணத்துக்குள்ள போய் கிரேக்கர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் இருக்கிற சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்புறாங்க. எருசலேம்ல இருந்து இப்ப பர்னபாவை அனுப்புறாங்க. நீ போயிட்டு அந்தியோக்கியால இந்த மாதிரி கிரேக்கர்களுக்கு அநேக சுவிசேஷம் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்கப்பா, நீ போய் பார்த்துட்டு வா. ஆனா சூழ்நிலை என்னன்னா பர்னபாவுக்கு தெரியும், அங்க போனா என்ன வேணா நடக்கலாம். ஒருவேளை எவனா கிரேக்கன் விரோதமா எழும்பிட்டா இவன் ஜீவன் கூட போகலாம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பர்னபா அங்க போறார். முதல் தன் ஜீவனையே அர்ப்பணிச்சு ஊழியத்துக்காக போறார். அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல போயிட்டு அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அங்க அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்த அந்த நேரத்துல தான் சவுலை கூட்டிட்டு வர. சவுல் யாரு? இப்பதானே சொன்னேன், ஸ்தேவானை சாகடிக்கும் போது என்ன பண்ணான்? பவுல் உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். யாரெல்லாம் கல்லெறிய போனாங்களோ அவங்க அங்க வஸ்திரத்தெல்லாம் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். கொலை செய்யறத நேரடியாக பார்த்த சாட்சி யாரு? சவுல். இப்ப இந்த சவுலை அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து சாட்சியா நிறுத்துறான். ஸ்தேவானை கொன்னது இந்த பவுல் தான், இவர் கொல்லும் போது பார்த்தது இந்த சவுல் தான், இவர் தான் இன்னைக்கு என்னவா மாறிட்டாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஸோ இவர் மூலமா இப்ப அங்க கொஞ்ச நெஞ்ச டவுட்ல இருக்கிற ஆளுக்கு கூட இப்ப என்ன வரும்? ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் வரும், தேவன் மேலே விசுவாசம் வரும். அருமையான தேவச்சனமே, இந்த பர்னபா மூன்றாவதாக நல்ல ஒரு விசுவாசி. அல்லேலூயா. தேவன் மேலே வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசி, தன் விசுவாசத்தை எதற்காக விட்டு கொடுக்காத ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தான் மாத்திர விசுவாசத்தில் நிற்கல, தான் அறிந்த அத்தனை பேரையும் விசுவாசத்தில் நிலை நிற்க பண்ணணும்னு ஆசைப்படுறார். நீங்கள் வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க.
அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொல்லி பயப்படாதீங்க. இயேசு உண்மை உள்ளவர். இயேசு உயிரோட வந்தார், அவர் வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்ப வருமார் என்ற விசுவாச அறிக்கையை தைரியமாய் செய்தவன். அது தன்னோட இன்னும் பலனை கூட்டிக் கொள்ளும்படி யாரை கூட்டு போயிட்டாரு? சவுலையும் கூட்டு போயிட்டார். பாருங்க, அன்னைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமா செயல்பட்ட அந்த மனுஷன் இன்னைக்கு அவருக்காக செயல்படுகிறார் பாருங்க என்பதை காட்டி 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 மக்களை விசுவாசத்துக்குள்ள வளர்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனம், உங்க விசுவாச வாழ்க்கை எந்த இடத்துல சோற விடவே கூடாது. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், மரண கண்ணி நம்மை நெருங்கும் பொழுதெல்லாம் அருமையான சாட்சி. இன்னைக்கு எப்பேற்பட்ட போராட்டம் எழும்பினாலும் உலக சொல்லும் நீ இனி நடக்கவே மாட்ட. டாக்டர் கூட சொல்லுவார் உனக்கு நடக்கிறது கஷ்டமா, ஏதாவது ஒரு பகுதி உனக்கு பாதிக்கப்படும் சொல்லுவான். ஆனால் கர்த்தரால முடியாது ஒண்ணுமே இல்லை. நீ உயிரோட போவே மாட்ட உலகம் சொல்லும், ஆனா தேவனால முடியும் எல்லாவற்றையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? உங்க விசுவாசம் அவ்வளவுதானா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பே. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற தேவச்சனமே, எசபேல் எலியா தீர்க்கதரிசியை முன்னாடி எத்தனை பேர் கொண்டு போட்டா? அவ்வளவு பேரை கொண்டுட்டு இப்ப எலிசா சொல்ல நான் போய் மலையில பூந்து அவர் போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? ஆண்டவரே, எசபேல் எல்லா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டுட்டா, நான் ஒருத்த மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன். எப்படி சொன்னாரு? நான் ஒருத்த மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன். எல்லாரையும் எசபேல் காலி பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்லாடே அறிவு கேட்டவனே, நீ இல்லை, இன்னும் 700 பேரை நான் குகையில் வச்சு பாதுகாத்துட்ருக்கேன். இப்போ தான் அவருக்கு வீரம் வருது. ஐயோ, நான் மட்டும் இல்லை, என் கூட 700 பேர் இருக்கிறாங்க. இப்போ விசுவாசம் உள்ள பூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் வராரு, போய் தைரியமாக ஆகப்பட்ட சொல்றார், நீ உன் தீர்க்கதரிசிகளை கொண்டு வா மலை மேலே. எவ்வளோ பேர் வந்தாங்க? 450 தீர்க்கதரிசிகள். இந்த பக்கம் தேவனுக்காக நிற்கிறது ஒரே ஒரு மனுஷன், எலிசா. அல்லேலூயா. எசபேல் சொல்லியிருக்கா, நாளை காலையில் நீ இருக்க மாட்டேடா, உன் தலை உடம்புல இருக்காதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே நேரம் எலியா நிக்கிறாரு, நீ எல்லாரையும் கூப்பிட்டு எசபேல் வரட்டும், ஆகாப்பட்ட யார் யாரை கூட்டு வா, நான் கர்த்தர் என்பதை நிரூபணம் பண்றேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசத்துல தைரியம் இருக்கு? ஆண்டவர் சொல்லாரு, ஏசாயா புஸ்தகம் 40:10 சொல்றாரு, நீ பயப்படாதே, விடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிறு பூச்சியே பயப்படாதே, விடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்வீங்களா? விசுவாசத்தை எந்த இடத்துல சோற விட்டுறாதீங்க. உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பாதிப்பு வர்றதுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் அப்படியே எழும்பி நிற்பீங்களா? இப்படி செயல்பட்ட மனுஷன் கடைசியில் அவன் பெற்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒருத்தர் மாட்ட வாசிங்க, 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும். இவ்வளவு நாள் சாதாரண லேவியனாகிய பர்னபா இப்ப யாரா மாறிட்டாரு? சபையின் தீர்க்கதரிசியா, ஊழியக்காரனா மாறிட்டாரு. அந்தியோக்கியா சபைக்கு அவர் தான் ஊழியக்காரர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியா எடுத்தாரு, அவர் ஊழியக்காரனா நிலைநிறுத்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவரே அவரை கனம் பண்ண. அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அவர் கொடுக்கிற கனம் அற்புதமானது, அவர் கொடுக்கிற கனம் மேன்மையானது. இங்கு சாதாரண ஒரு மனுஷன், லேவியனா கோத்திரத்தில் ஒரு மனுஷனாக இருந்தவனை அவன் தன்னுடைய குணத்தின் நிமித்தமா, பைபிளில் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் அவங்க செய்த அற்புதமான கிரியைகள். ஆனால் பர்னபா நினைவு கூறப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவன் நல்லவனாக இருந்தான், அவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்த மனுஷன், மற்றவர்களுக்கு தியாகம் பண்ணுகிற மனுஷன், தன் வாழ்க்கையில் மற்றவங்களை தூக்கி விடுறதுக்காக பேர் பெற்றவன் இந்த பர்னபா. அதனால தான் அவன் பேரே ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களை தூக்கி விடுறீங்க? யாரவனையும் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோமா, காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோமா? அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் விசுவாச வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டு இருக்கிறவங்கள கூட, ஊழியத்தில் வளர்றவங்களே, நீ எல்லாம் என்னத்தை பெருசாக ஊழியம் செய்கிற, இறங்கு, நீ எல்லாம் என்னத்தை போய் ஊழியம் செய்கிற,
நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு விலக மாட்ட அப்படின்னு சொல்லி அழிச்சிக்கிட்டு இருக்க கூட்டமாக நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. கர்த்தருக்காக செயல்படுற காரியத்தில் நீங்கள் அவங்கள இறக்கி விடுற ஆளுங்களா இல்லை, தூக்கி நிறுத்தவங்களா இருக்கணும். தூக்கி நிறுத்துறவங்களா இருக்கணும். ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்கள கீழப்படுத்துகிற சிந்தனை எல்லாம் எடுத்து போடுங்க. அர்ப்பணிக்கலாமா தேவ சமூகத்தில்? பர்னபா தன்னோடு இருந்த மக்களை உயர்த்தி நிறுத்தினார். ஆகையினால கர்த்தரும் அவனை உயர்த்தினார். அவனை ஆசாரியனாக, அவனை ஊழியக்காரனாக, தீர்க்கதரிசனாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அர்ப்பணிக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆவியானவரே, இன்னைக்கு பர்னபாவின் ஆவி எனக்குள்ள வேணும் அப்பான்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? பர்னபாவின் ஆவி எனக்குள்ள வேணும், எனக்குள்ள வேணும். நான் முதல்ல தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கணும், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும், என் உறவுகளை நான் அர்ப்பணிக்கணும். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உமக்காக கொடுக்கணும் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறவங்கள இன்னும் ஊழியத்தில் உற்சாகப்படுத்தணும். குறை பார்த்து தள்ளாதபடிக்கு இன்னும் ஊழியத்தில் அவளை உற்சாகப்படுத்தணும். விசுவாசத்தில் அவங்கள உயர்த்தணும். நானும் விசுவாசத்தில் பலப்படணும், மற்றவங்களை விசுவாசத்தில் உயர்த்தணும், நிலை நிற்க செய்யணும். என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பீங்களா? அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஏக்கத்தோடு உடைய பாதத்தில் கரம் ஏத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் நம்முடைய அபிஷேகத்தின் கரம், பர்னபாவின் ஆவி உடைய பிள்ளைகளை நிரப்பட்ட ராஜா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.